அன்பர்களே, இந்த பதிவில் நாம் நல் அரசு அமைவதற்கான வழியும் அரசுகள் செயல்படும் விதமும் என்பது பற்றி பார்ப்போம். நமது ஆதிசமயம் ஆசீவகம் அறிந்திட அதன் சீவ ஒளியியல் 5 உண்மைகள் 9 ஒளிக்கதிர்கள் தெரிந்திட ஆசீவக அறிவரெனும் சித்தர் ஞானம் தெளிந்திட அவர்தம் அருங்கலை தமிழ் சோதிடம், தமிழ் ஓகம், தமிழ் மருத்துவம், ஐம்பச்சி வைத்தியம், தமிழர் அரசியல் அனைத்தும் கற்றிட மீட்டிட மக்களிடம் சேர்த்திட தமிழ்ச்சுடர் வலையொலி உறுப்பினராகி ஆசீவகம் சுடரொளியை பின்தொடருங்கள். நாட்டில் புரட்சிகள் ஏற்படுவதற்கு பொது காரணமாக விளங்குவது சமத்துவம் இல்லாமையே என ஆய்வுகளும் அனுபவங்களும் உணர்த்துகின்றன. எனவே நாட்டில் அமையவிருக்கின்ற எதிர்கால அரசுகள் நாட்டில் சமத்துவத்தை ஏற்படுத்தி சமத்துவம் இல்லாமையை போக்க வேண்டும். நமது இந்திய நாட்டை பொறுத்தவரை நாட்டின் அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்காக ஒரு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அதன் உறுப்பினர்கள் வரலாற்று ரீதியாக நமக்குள்ள பின்னணியை ஆராய்ந்ததோடு இந்திய நாட்டின் 1935ஆம் ஆண்டு சட்டத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உலகில் உள்ள பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்பையும் அறிந்து ஆராய்ந்து நமது நாட்டிற்கு பொருந்தக்கூடிய அளவில் அதில் உள்ள சிறப்பு அம்சங்களையும் உள்வாங்கி நமது இந்திய நாட்டிற்கென ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வாறான அரசியல் அமைப்புக்கிணங்க அமைகின்ற ஒரு அரசு நல்ல அரசாக அமைய வேண்டும் என்றால் அவ்வரசின் ஆட்சி தலைமையில் இருப்பவருக்கு மனைவி அல்லது கணவர் இருக்கக்கூடாது. மேலும் சொத்து உரிமையும் இருக்கக்கூடாது. இவ்விதமாக ஒரு அரசு அமையுமானால் அது லஞ்ச லாவண்யமற்ற மக்கள் நலன் விரும்பும் அரசாக இருக்கும் என்பது பல்வேறு அரசியல் அறிஞர்களின் கருத்து. இவ்வாறு அமைந்த அரசிற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் எனில் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியையும் இந்திய அளவில் திரிபுரா மாநிலத்தில் அமைந்த நிருபன் சக்கரவர்த்தியின் ஆட்சியையும் கூறலாம். இவ்வாறு நமக்கு ஆட்சியாளராக வர விரும்பும் அரசியல்வாதிகளுக்கு மனைவி அல்லது கணவர் உரிமையும் சொத்து உரிமையும் கிடையாது என்ற நிலை இருக்குமானால் இப்போது நம்மிடம் இருக்கும் பல அரசியல்வாதிகள் அரசியலுக்கே வராமல் போயிருப்பார்கள். இவ்வாறான விதிகளுக்கு உட்பட்டு நமக்கு முதலமைச்சர்கள் தொடர்ந்து கிடைத்திருந்தால் அல்லது நாம் தேர்ந்தெடுத்திருந்தால் தமிழ்நாடு இன்றைய அவல நிலையை சந்தித்திருக்காது. எல்லா மனிதர்களின் செயல்பாடுகளையும் நோக்கங்களையும் நாம் பொதுவாக பார்ப்போமே, ஆனால் அவை அடிக்கடி மாறுபட கூடியதாகவே அமைந்துள்ளது. அதற்கு ஏற்ப அவ்வப்போது அரசாங்கத்திலும் மாற்றங்கள் நிகழ்கிறது. சட்டங்களும் புதிதாக இயற்றப்படுகிறது. நமது அரசாங்கங்கள் புதிய கொள்கைகளையும் நிர்வாக முறைகளையும் அறிமுகப்படுத்தி செயல்படுத்த முற்படும்போது முதலில் பரிசோதனை அடிப்படையில் ஒரு சில இடங்களில் அறிமுகப்படுத்தி அவை வெற்றி பெறும் பட்சத்தில் அவற்றை நாடு முழுவதும் விரிவுபடுத்தி செயல்படுத்துவதை நாம் பல நேரங்களில்
காண முடிகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் குடிமக்களின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து உண்மையற்ற தகவல்களை கவனமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு மிக துல்லியமாக அரசியல் தொடர்பான சில அடிப்படை கருத்துக்களின் அடிப்படையில் தங்களின் எதிர்கால 5 ஆண்டு திட்டங்களையும் கொள்கைகளையும் நலத்திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை வகுக்கின்றது. ஒரு அரசின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அமைப்பிற்கும் அதன் நடவடிக்கைகளுக்கும் சமூகத்தின் தாக்குதல்களும் உளவியல் தாக்கங்களும் காரணமாக அமைவதோடு அரசை உருவாக்கிய தனி நபரிடம் உள்ள குண இயல்புகளும் காரணமாக அமைகின்றன. அவைகள் அரசிடமும் எதிரொலிக்கின்றது. ஒரு அரசினால் நன்கு அமையப்பெற்ற சமுதாயத்திற்கு சட்ட அடிப்படையும் கூட ஒரு காரணமாக கருதப்படுகிறது. அவ்வப்போது ஏற்படுகின்ற சமூக பிரச்சனைகளும் அரசியல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதில் நடத்தையியல் அனுபவ அறிவும் முக்கிய பங்கு வகிக்கிறது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி.